இன்றைக்கி எங்கள் ஆத்தில் அரிசி வடை பண்ண போகிறேன் ஸ்நாக்ஸுக்கு, காஃபியோடு சாப்பிட்றதுக்கு. ஏதோ ஒரு வியூவர் கேட்டிருந்தா அரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு. சரி பண்ணலாமே, பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு பண்ணுறேன். நான் வந்து அரிசி மாவை வச்சு பண்ணுறேன். இது ஆக்சுவலாக புழுங்கரிசியை ஊற வச்சு அதோட தேங்காய், வெட்டை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு தயிரை விட்டு அரைக்கணும். புழுங்கரிசியை தயிரில் ஊற வச்சுட்டு அதோட காஞ்ச மிளகா, பெருங்காயம், இஞ்சி போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிண்டு அதோட ரவையை கலந்து ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை கலந்து ஆஸ் யூஷுவல் கருவேப்பிலை பிச்சு போட்டு வடையை தட்டி போடணும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து அரிசி மாவு வச்சுட்டுருக்கேன் பாருங்க. சரி, ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துட்டா ஒரு கப்பு தேங்காய். இதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து அரிசி மாவு, தேங்காய் துருவல், தயிர், பெருங்காயம், ரவை, உப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் இப்போ அளவு வந்து இது ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துட்டேன்னா ஒரு கப்பு தேங்காய் துருவல், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சிலாம் உங்களுக்கே தெரியும். நான் எங்கள் இடத்துல கொஞ்சம் தான் பண்ணுறதுனால 2 வத்த மிளகா வச்சுருக்கேன். உங்களுக்கு இதுக்கு பச்சை மிளகா வேண்டாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருந்தால் காரம் சேர்த்துக்குங்க. ஸோ ஒரு கப்பு மாவு எடுத்துனா ஒரு கப்பு தேங்காய் துருவல், 2 வத்த மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை, அப்புறம் இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் தயிர். இப்போ என்ன பண்ணோம், இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் துருவல், வெட்டை மிளகா, இஞ்சி, பெருங்காயம், தயிர் எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். என்னென்ன போட்டு ஒரு கப்பு தேங்காய், ஒரு 2 வெட்டை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, தயிர், அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி, மிளகா வத்தல், தேங்காய் துருவல், இது தயிரை விட்டு, தண்ணி விடக்கூடாது, தயிரை விட்டு இது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து புளிப்பு வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அரிசி மாவு கட்டையாக போயிடும். புளிப்பு இருந்ததுன்னா ஃபர்மெண்ட் ஆகும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறதுனால இப்போ டைரெக்டாக பண்ணுறேன். ஸோ இது வந்து தேங்காய் துருவல், மிளகா வத்தல், இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இப்போ அரிசி மாவு ஒரு கப்பு, இந்த கப்பால் ஒரு கப் எடுத்துருக்கேன். அப்புறம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை போட்டு இந்த பேஸ்ட்டை அதை போட்டுருங்க. தயிரால் அரைச்ச பேஸ்ட், தண்ணி இல்லை தயிர். ஏன்னா தயிர் தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இல்லைன்னா அரிசி மாவு கட்டாயாட்டம் ஆகிடும் ஆறினோடனே. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும். வடை பதத்துக்கு இதில் ஊற வைக்கணும்னு எது ஒன்று இதை செஞ்சு ஒரு 10 நிமிஷம் வைக்க. அது வேறு அரிசி, புழுங்கல் அரிசி, பார்பாயில்டு ரைஸ்னு உங்கள் ஊரில் சொல்லிடு. அதை தயிரில் ஊற வைக்கணும். அதுலேயும் தண்ணி இல்லை, தயிரில் ஊற வச்சு அதோட ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் போடுறோம்ல அது மாதிரி போட்டு அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கணும். இது வடை பதத்துக்கு வந்துடுது இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ரவா போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆற்றுல நீங்கள் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடனா ரவை நல்லா ஊறிக்கும். இது போல் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணணுங்க. ஆமாம், 10 நிமிஷம் கழிச்சு பண்ணணும். நான் இப்போ உடனே பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுவோம். இது வந்து இதே வடை பதத்துக்கு வந்துடுது பார்த்தீங்களா. அதனால் தண்ணி தயிர் எதுவும் தேவையில்லை. சப்போஸ் இது இந்த ரொம்ப கெட்டியாக உங்களுக்கு ஃபீல் பண்ணல அப்படின்னா கொஞ்சோண்டு தயிர் விட்டுக்குங்க. கொஞ்சம் கொலன்னு இருக்குதுன்னு நினச்சேன்னா கொஞ்சம் ரவை போட்டுக்கோங்க. இதெல்லாம் பெரிய ப்ரப்போர்ஷன்லாம் இல்லை, கொஞ்சம் 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 சேர்த்துக்கணும். இந்த பதத்துக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணி அதான் நல்லா இருக்கும். இதான் இப்போ தட்டை வரும் இல்லையா வடை மாவு இந்த மாதிரி. அப்புறம் எண்ணெய், அது சொல்ல மறந்து போயிட்டேன். வடைனாலே உங்களுக்கு எண்ணெய்ன்னு தெரியும். ஆனால் நிறைய எண்ணெய் குடிக்கும். இல்லை, இது கொஞ்சம் ரவா போட்டிருக்கிறதுனால குடிக்காதுன்னு நினைக்கிறேன். அது இட்லி இது தட்டலையா? நான் கையிலே தட்டி போட்டேன்.
ஓட்ட போடலையா? ஓட்டெல்லாம் உளுந்து உடைக்கும். சரி. வேணா போடுறேன். ஓகே ஓகே ஓகே. இன்னும் காஞ்சிட்டு வேண்டாம். காஞ்சிருச்சு. அப்படியே போடு. இப்போ நீங்கள் வந்து இதில் போட்டாலும் ஓட்டெல்லாம் போடல, நான் அப்படியே போடுறேன். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெயை தடவிட்டு கையில் வரல அப்படின்னா அழகாக வரணும் அப்படின்லாம் நினச்சாங்க. வடைலாம் குழம்புனா தான் இருக்கும். வடை எப்படி இருந்தால் என்ன சார், டேஸ்ட்டு தான் நல்லா இருக்கணும். அரிசி வடை நல்லா இருக்குது. இது கொஞ்சம் காரமாக இருக்கும். இதுக்கான மிளகா, பச்சை மிளகா போடுறது இல்லை, வெட்டை மிளகா தான். 4க்கு மேலே இடம் இல்லையாங்க? இப்போ நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறதுனால ஒரு 2 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா இதெல்லாம் பெருங்காயம் அதெல்லாம் நம்ம சௌகரியம். அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் கொஞ்ச நேரமாக பொரிச்சு எடுக்க வேண்டியது. அரிசி வடை வெறுமனே சாப்பிடலாம். தொட்டுக்கலாம் தேங்காய் வேண்டாம், ஏன்னா இது ஆல்ரெடி இதுலேயே தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால தேங்காய் சட்னியில் தக்காளி சட்னி போட்டு சாப்பிட்டேன்னா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சட்னி, கெச்சப்பு ஈஸியாக பண்ணிடலாம் இல்லை? ஆமாம். இது நான் மாவில் பண்ணுறதுனால அரிசி ஊற வச்சோம்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கணும். புழுங்கரிசினா 1 மணி நேரம் ஊறணும். என்ன குடிக்கல ஏன்னா ரவா போட்டிருக்கேன் இல்லையா. நல்லா வந்துடுச்சு. இதே வந்து கொஞ்சம் மெல்லிசாக தட்டினேன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மெல்லிசாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெயை தடவிண்டு அது வாழை இலையில் தடவி தட்டினேன்னா தட்டை மாதிரி இருக்கும். ஏன்னா அரிசியில் பண்ணுறோம்ல. இந்த ஷேப் எப்படி வேணால் வச்சுக்கலாங்கிற நீ. இல்லை, இது வடை மாதிரி பண்ணியிருக்கேன். வடை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லேசாக தட்டினேன்னா இந்த இது கொஞ்சம் லேசாக தட்டிடும். ரைட். அது மாதிரி இருந்தால் தட்டை மாதிரி டேஸ்ட். ஈஸி பண்ணி பாருங்க. இதானே, அவ்வளோதானா? அவ்வளோதான். அரிசி வடை ரெடி. என்ன அது இத்தனை இருக்குது? அரிசி வடை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். ஈஸி. தேங்க்யூ.